முன்னணி துவக்க விழாவுக்கு தங்கவயலை பாதுகாக்க, இழந்ததை மீட்டெடுக்க தங்கவயலை காப்போம் ஐக்கிய முன்னணி துவக்க விழாவுக்கு தங்கவயல் பாதுகாப்பு ஐக்கிய முன்னணியினுடைய துவக்க விழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு தங்கவயல் ராபர்ட்சன்பேட் கிங் ஜார்ஜ் அரங்கில் மிகவும் சீரும் சிறப்புமாக தங்கவயலுடைய அனைத்து தரப்பட்ட மக்களின் ஆதரவோடு அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியிலே அனைவரும் ஜாதி மதம் மொழி பேதமற்று பங்கேற்று என் மண்ணை காக்க வா, இழந்ததை மீட்போம் வா என்கின்ற அந்த கோஷத்தோடு தங்கவயலிலே ஒரு இயக்கம் துவங்க இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலே இது ஒரு அரசியல் சார்பற்ற நிகழ்ச்சி இல்லை, ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய நிகழ்ச்சி என்ற எண்ணங்களை எல்லாம் தூர வைத்துவிட்டு இது நம்மளுடைய இயக்கம், நம்மை பாதுகாக்க வந்திருக்கக்கூடிய இயக்கம், தங்கவயல் மண்ணை பாதுகாக்க வந்திருக்கக்கூடிய இயக்கம், எதிர்கால சந்ததியினரை சீரும் சிறப்புமாக வாழ வைக்க உருவாகி இருக்கிற ஒரு இயக்கம், அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஆனால் அனைத்து அரசியல் கட்சிகளினரும் ஒருங்கிணைந்த ஒரு பொது அமைப்பாக இது உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இதனுடைய துவக்க விழா நடைபெற இருக்கின்றது. இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. அதற்கு முன்பாக எல்லா திணைப்பணி ஏணிகளையும் அழைக்கின்றோம். பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை உங்களுடைய பிரச்சனைகள் விவாதிக்கப்படுகிறது, நீங்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கின்றோம். தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் அங்கே விவாதிக்கப்பட இருக்கின்றது. அதனால் எல்லா தங்க சுரங்க தொழிலாளர்கள், முன்னாள் தொழிலாளர்கள் அதிலே பங்கேற்க வேண்டும் என்று அழைக்கின்றோம். இன்றைக்கு எம்ஜி மார்க்கெட் சீர்கெட்டு இருக்கிறது, அதை எப்படி சீரமைப்பது என்கின்ற ஆணித்தரமான விவாதங்கள் அங்கே நடைபெற இருக்கின்றது. அதனால் அனைத்து வியாபாரிகளும் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும். கல்வியிலே இன்றைக்கு தங்கவயல் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது. இது யாருடைய சதி, எந்த சூழ்ச்சி என்பதை பற்றி விவாதிக்கப்படுகிறது. அதனால் அதில் நீங்கள் பங்கேற்கப்பட வேண்டும். இன்றைக்கு உயிர் காக்கின்ற மருத்துவமனை தங்கவயலிலே இல்லை. அதனால் என்ன செய்தால், எப்படி போராடினால், எதை தட்டி கேட்டால் அப்படிப்பட்ட உயிர் காக்கின்ற மருத்துவமனை வரும் என்பதை பற்றி விவாதிக்கப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க பிஜிஎம்எல் மருத்துவமனையை மருத்துவ கல்லூரி எப்படி ஆக்க முடியும், அதற்கு என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதையெல்லாம் விவாதிப்பதற்காக அந்த கூட்டம் நடைபெறுகின்றது. இது நேற்று முன்னிறைத்து முளைத்த காலம் அல்ல. கடந்த ஆண்டு டிசம்பர் 14ஆம் நாள் அதே ஜார்ஜ் மன்னர் அரங்கிலே முதல் கூட்டம் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்கின்ற அமைப்பினுடைய கூட்டம் துவக்கப்பட்ட நாள். அன்றைக்கு அனைத்து அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள் எல்லோரும் ஒன்று திரண்டு அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் இன்று 6-7 மாதங்களை கடந்து மிகப்பெரிய ஒரு இயக்கமாக தங்கவயலிலே வந்திருக்கிறது. இதனுடைய பொதுச் செயலாளராக முன்னாள் நகர சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தயானந்தா அவர்கள் இந்த கூட்டத்திலே இருக்கிறார். அண்ணா திமுக இயக்கத்தை சார்ந்த அண்ணன் பொன் சந்திரசேகர் இங்கே இருக்கிறார். அம்பேத்கர் இயக்கத்தை சார்ந்த அண்ணன் தாடி அன்பழகன் அவர்கள் இங்கே இருக்கிறார். அம்பேத்கர் அகாடமியை சார்ந்த பிரதாபன் அவர்கள் இங்கே இருக்கிறார். இன்றைக்கு முன்னாள் பிஎம்எல் தமிழ் மன்றத்தில் இருந்த மரியாதைக்குரிய ரமேஷ் அவர்கள் இங்கே இருக்கிறார். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய கோலார் மாவட்டத்தினுடைய தலைவி பிரியா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பிஎம்எல் தொழிலாளர்களுடைய இன்னைக்கு எக்ஸ் எம்ப்ளாயி அசோசியேஷன் சார்பாக இன்றைக்கு திமுக தொழிற்சங்க அமைப்பாக இருக்கக்கூடிய திரு கண்ணையன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்ச்சங்கத்தினுடைய பிரதிநிதிகளான திருக்குமரன் இங்கே வந்திருக்கிறார். முருகன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். ஆர்கே பவுண்டேஷன் தலைவராக இருக்கக்கூடிய மோகன் கிருஷ்ணா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு எல்லா விதத்திலும் தூணாக திகழ்ந்து வருகிறார். அவருடைய பிரதிநிதிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதே போன்று இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இங்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பத்திரிகையாளர்களின் சந்திப்பு சார்பாகவும் இன்றைக்கு தமிழ்ச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தங்க செங்குட்டுவன் அவர்கள்
இங்கு இந்த இயக்கத்தை வழிநடத்தி வருகிறார். இது யாரையும் புறக்கணிக்கின்ற இயக்கம் அல்ல, அனைவரையும் அரவணைக்கின்ற ஒரு இயக்கம். நம் மண்ணை காப்பதற்காக என்கின்ற ஒரே கோஷத்தோடு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவிலே அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தங்கவயலையே புரட்டி போட்ட நீலம் அமைப்பு, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைகளை முன்னெடுக்கின்ற அந்த இயக்கம் நீலம் அமைப்பினுடைய சந்தோஷ் அவர்கள் இன்றைக்கு தங்கவயலிலே நீங்கள் என்ன நினைத்தீர்களோ, எதை நிலைநாட்ட வேண்டும் என்று இளைஞர்கள் ஒன்றுபட்டீர்களோ, அதே நோக்கத்தோடு கூட இந்த இயக்கம் செயல்படுகிறது. அதனால் நீலம் அமைப்பை சார்ந்தவர்களும் இங்கே வர வேண்டும். முக்கியமாக அடுத்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வழிவகுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தினப்பயணிகள் அன்று இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பங்கேற்க வேண்டும். இந்த இயக்கத்தை வழிநடத்தி இந்த இயக்கத்தை கட்டி காத்து இன்றைக்கு என்ஜிஎஃப் முன்னாள் சேர்மனாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் வி சங்கர் அவர்கள் எல்லா விதத்திலும் இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டை வழிநடத்தி வருகிறார். கௌரவ தலைவராக அவரும் அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார். இன்றைக்கு தமிழ் சங்கத்தினுடைய மூத்த கவுண்டர் பிரசிடென்ட், இன்றைக்கு மூத்த அரசியலிலும் வயதிலும் எல்லா அனுபவங்களும் பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் சோ கலையரசன் அவர்களும் இன்றைக்கு இந்த இயக்கத்திற்காக எல்லா ஆலோசகர் இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு 50 பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழுவே இதை இயக்குகிறது. அதனால் அனைவரும் வாருங்கள், ஒன்றுபடுவோம். இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்துவோம் என்று சொல்லி இந்த கூட்டத்திலே மரியாதைக்குரிய மோகன் கிருஷ்ணா அவர்கள் இங்கே வரவில்லை, ஆனாலும் அவர் பிரதிநிதிகள் வந்திருக்கிறார். அவரும் கூட தனியாக எல்லோரும் பங்கேற்க வேண்டும் என்று இன்றைக்கு சோசியல் மீடியா மூலமாக அவரும் அழைப்பு விடுப்பார், அழைப்பு விட இருக்கிறார். அவர் சார்பாக கூட நான் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் மிகப்பெரிய வலு பெற்றிருக்கிறது என்றால் ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், இன்றைக்கு தொலைக்காட்சி நண்பர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டை இன்றைக்கு மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்ற மிகப்பெரிய பணியை இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு சோசியல் மீடியா செய்திருக்கிறது, இன்னைக்கு டிவி சேனல்கள் இன்றைக்கு செய்திருக்கிறது. அவர்கள் அனைவருடைய ஆதரவையும் நான் கேட்கின்றேன். ஒன்றுபடுவோம், இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம். தங்கவயல் என் மண், தங்கவயல் மக்கள் எங்கள் மக்கள், எங்கள் ஊரை எவனாலும் அழிக்க முடியாது, யாராலும் பிரிக்க முடியாது. ஒன்றுபடுவோம், பழைய தங்கவயலை மீட்டெடுப்போம் என்கின்ற கோஷத்தோடு சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அழைக்கிறது. அனைவரும் வாருங்கள், இருகரம் ಕೋರ್ಪೋம், ತಂಗವಯலை ಪಾದುಗಾಪೋம். ಇಂದಿನ ಒಂದು ಪತ್ರಕರ್ತರ ಮುಂದೆ, ನಿಜಾದವರ ಮುಂದೆ ಇವತ್ತು ಸೇವ್ ಕಮಿಟಿ ಇಂದ 25ನೇ ತಾರೀಕು 4 ಗಂಟೆಗೆ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಉದ್ಘಾಟನೆ ಸಮಾರಂಭಕ್ಕೆ ಮುಂದಿನ ದಿನ 2 ದಿನಕ್ಕೆ ಮುಂಚೆ ಒಂದು ಸಭೆ ಸೇರಿ ಕೆಜೆಡ್ ಜನತೆಗೆ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ ಅನ್ನೋದ್ರ ಬಗ್ಗೆ ವಿವರಣೆ ತಿಳಿಸೋದಕ್ಕೆ ಕೆಜಿಎಫ್ನ ಜನತೆಗೂ ಮತ್ತು ಗ್ರಾಮಾಂತರದ ಎಲ್ಲಾ ಜನತೆಗಳಿಗೂ ಆ ದಿನ 4 ಗಂಟೆಗೆ ತಾವೆಲ್ಲ ಬರಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಬೇಡಿಕೆಯನ್ನು ತಮ್ಮ ಮುಂದೆ ಇಟ್ಟು ಇವತ್ತು ಈ ಸೇವ್ ಕಮಿಟಿಯಿಂದ ತಮ್ಮ ಮುಂದೆ ನಾನು ಮಾತಾಡಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. ಏನಂದ್ರೆ ಹಲವಾರು ವರ್ಷಗಳಿಂದ ಅಲ್ಲ, ಸುಮಾರು ವರ್ಷಗಳಿಂದ ಕೆಜಿಎಫ್ ನಲ್ಲಿ ಕೊಡುಗೆ ಬಂದಿದ್ದು ಕಮ್ಮಿ, ನಮ್ಮಿಂದ ಓದಿದ್ ಜಾಸ್ತಿ. ಕೆಜಿಎಫ್ ನಲ್ಲಿ ಕಳ್ಕೊಂಡಿದ್ ಜಾಸ್ತಿ, ಬಂದಿದ್ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ಇದನ್ನು ಹಿಂಗೆ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಬಿಟ್ಕೊಂಡೋದಾಗ ಏನಾಗುತ್ತಂದ್ರೆ ನಮ್ಮ ಯುವ ಪೀಳಿಗೆಗೆ ಕೆಜಿಎಫ್ ನಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳೋಕ್ಕೂ ಜಾಗ ಇಲ್ದಂಗೆ ಆಗ್ತದೆ. ಇದಕ್ಕೆ ಉದಾಹರಣೆ ಇವತ್ತು 35,000 ಜನ ಡೈಲಿ ತಗೊಂಡೋಗ್ತಾ ಇದಾರಲ್ಲ, ಅದು ಉದಾಹರಣೆ. ಆದ್ರಿಂದ 25ನೇ ತಾರೀಕು 4 ಗಂಟೆಗೆ ಹಿಂಜಾಜ್ ಹಾಲ್ನಲ್ಲಿ ಈ ಸೇವ್ ಕಮಿಟಿಯ ಮುಖ್ಯಸ್ಥರು ಮತ್ತು ಇದಕ್ಕೆ ಮುಖ್ಯ ನಾಯಕರು ಎಲ್ಲರೂ ಆಗಮಿಸಿ ಅವತ್ತು ಉದ್ಘಾಟನೆ ಸಮಾರಂಭವನ್ನು ನಾವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆದ್ರಿಂದ ಕೆಜಿಎಫ್ನ ಈ ಚಿನ್ನದ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ಒಬ್ಬೊಬ್ಬ ಬಂಧುಗಳಿಗೂ ನಾನು ತಿಳಿಸೋದೇನಂದ್ರೆ,
ಒಂದ್ ಕೈ ಚಪ್ಪಾಳೆ ಎಲ್ಲೂ ಯಾವತ್ತೂ ಶಬ್ದ ಬರೋದಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಇವತ್ತು ರಾಜಕೀಯದಲ್ಲಿ ಹಲವಾರು ವಿದ್ಯಮಾನಗಳು ನಡೀತಾ ಇದೆ. ಅದನ್ನ ತಡೆದು ಕೇಳಿದ ಶಕ್ತಿ ಇಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಯಾರಿಗೂ ಇಲ್ಲದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಈ ಸೇವ್ ಕಮಿಟಿಯನ್ನು ನಾವು ಆರಂಭ ಮಾಡ್ತೀವಿ. ಅದಕ್ಕೆ ಹಲವಾರು ಕಾರಣಗಳು ಹೇಳ್ಬೋದು. ಆ ದಿನದಲ್ಲಿ ನಾನು ಮಾತಾಡಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀನಿ. ಇವತ್ತು ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, ಭಾನುವಾರ ಬರೋದ್ರಿಂದ ದಿನವಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಿಲ್ಲ ನಮ್ಮ ತಾಯಿಯಂದಿರು, ತಂಗಿರು, ನಮ್ಮ ಯುವಕರು ಎಲ್ಲರೂ ಫಸ್ಟ್ ಶಿಫ್ಟ್, ಸೆಕೆಂಡ್ ಶಿಫ್ಟ್, ಥರ್ಡ್ ಶಿಫ್ಟ್ ಅಂತ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ರಲ್ಲ, ದಯವಿಟ್ಟು ಅವತ್ತು 4 ಗಂಟೆಗೆ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಬಂದು ಭಾಗವಹಿಸಿ. ಅಲ್ಲಿ ಏನು ಈ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಏನ್ ಮಾಡುತ್ತೆ ಮುಂದಕ್ಕೆ, ಈ ಸೇವ್ ಕಮಿಟಿಯಿಂದ ಕೆಜಿಎಫ್ ಜನತೆಗಳಿಗೆ ಏನ್ ಅನುಕೂಲ ಆಗುತ್ತೆ, ಇವತ್ತು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ದೌರ್ಜನ್ಯ ನಡೀತಾ ಇದೆ, ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಲಂಚಕೋರರು ಲಂಚನ ತಗೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅದೇ ರೀತಿ ನ್ಯಾಯ ಸಿಗದಂಗೆ ಇವತ್ತು ನಾವೆಲ್ಲ ಬಂದು ನಡುಬೀದಿಯಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀವಿ. ಇದ್ರ ಬಗ್ಗೆ ವಿವರಣೆಯಾಗಿ ಅಲ್ಲಿ ತಿಳಿಸಿ, ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಈ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಬಡವರ ಪರವಾಗಿ ಯಾವತ್ತೂ ಇರುತ್ತೆ. ಇವತ್ತು ನಮ್ಮ ನಾಯಕರುಗಳು BJML ಸಮಸ್ಯೆ, BML ಸಮಸ್ಯೆ, ನಗರಸಭೆ ಆಗ್ಲಿ, ಆಸ್ಪತ್ರೆ ಆಗ್ಲಿ, ರೇಷನ್ ಡಿಪೋ ಆಗ್ಲಿ, ಇಂಥ ಹಲವಾರು ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಇವತ್ತು ಎದುರಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಮ್ಮ ಬಡವರೆಲ್ಲ ಇವತ್ತು ಬಂದು ಒಂದೊಂದು ಕಚೇರಿನಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅವ್ರಿಗೆ ಬೇಕಾಗಿರೋ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಳಕ್ ಆಗ್ದಿರೋ ಪರಿಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ಇವತ್ತು ಪಾಪ ಬೆಳಗ್ಗೆ ಹೋಗಿ ಸಾಯಂಕಾಲ ಅವ್ರಿಗೆ ಒಂದೊಂದು ಕಚೇರಿಯಲ್ಲಿ ಕಾದ್ಬಿಟ್ಟು ವಾಪಸ್ ಬರ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಇದನ್ನೆಲ್ಲ ಒಂದು ತಟ್ಟು ಕೇಳಬೇಕೆಂದು ಸೇವ್ ಕಮಿಟಿ ಅನ್ನೋದು ಇವತ್ತು ನಾವು ಪ್ರಾರಂಭ ಮಾಡೋಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಒಪ್ಪಿಗೆಯಿಂದ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆದ್ರಿಂದ ದಯವಿಟ್ಟು ತಮ್ಮಲ್ಲಿ ಕಳಕಳಿಯಿಂದ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ, ಕೆಜಿಎಫ್ ಜನತೆಗೆ ಈ ಚಿನ್ನದ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದೆ ಒಬ್ಬೊಬ್ಬ ಮಣ್ಣಿನ ಮಗನು ನಾನು ತಿಳಿಸೋದೇನಂದ್ರೆ, ದಯವಿಟ್ಟು ಒಂದು ಅರ್ಧ ಗಂಟೆ ಸ್ಪೆಂಡ್ ಮಾಡಿ ಬಂದು ನಮ್ಮ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ. ಈ ಉದ್ಘಾಟನೆ ಸಮಾರಂಭಕ್ಕೆ ನೀವೆಲ್ಲ ಯಶಸ್ವಿ ತೋರಿಸಿದಾಗ ಖಂಡಿತ ನಿಮ್ಮ ಬೆಂಬಲದಿಂದ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಕೆಜಿಎಫ್ ನ್ಯಾಯ ದೊರಕಿಸಿಕೊಂಡು ನಾವೆಲ್ಲ ಹೋರಾಡ್ತೇವೆ ಅಂತ ಹೇಳಿ ನನಗೊಂದು ಮಾತಾಡೋಕೆ ಅವಶ್ಯಕತೆ. ಈ மாலை நேரத்தில் நம்ம சேவை கமிட்டியின் சார்பாக தங்கவயல் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு அனைத்து ஜனதிமுக சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக அழைத்து நம்ம தங்கவயலில் வருகின்ற 25/5/2022 அன்று கிங் ஜார்ஜ் ஹாலில் நடைபெறுகின்ற நமது தொடக்க விழாவிற்கு அனைவரும் ஒருவரும் கலந்து கொண்டு, இது நம்முடைய வாழ்வு, நம்முடைய உரிமை, நம் உரிமையை காட்டுவதற்கு ஒன்று கூடி இந்த போராட்டத்தை தொடங்கி இருக்கின்றோம். இந்த போராட்டத்துக்கு அருமை சகோதரர் திரு ஜோதிபாஸ் அவர்கள் தலைமையிலும் மற்றும் வி சங்கர் மற்றும் மோகன் கிருஷ்ணா அவர்கள் சார்பாகவும் இந்த கூட்டம் நடைபெறுகின்றது. அந்த கூட்டத்திற்கு அனைத்து தங்கோயில் மக்களும் ஒன்று கூடி சேர்ந்து வந்து எங்களை வாழ்த்தி எங்களுக்கு உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மாவட்ட தலைவி புஷ்பபிரியா பேசுறேங்க. சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அவங்க வந்து மிஸ்டர் ஜோதிபாஸ் சார் அவங்களுடைய கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால சந்தோஷம், அவங்களை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். எப்பவுமே எங்கள் விசிகா வந்து அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். ஏன்னா ஜாதி மதம் வேதம் இல்லாமல் அவங்க வந்து நம்ம கேஜிஎஃப்காக எஃபர்ட்ஸ் போடுறேன்னு சொன்னதுனால ஸோ நாங்கள் எப்பவுமே அவங்கள கோஆப்ரேட் பண்ணோம், வெல்கம் பண்ணுறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களுடைய ஒரு சின்ன கோரிக்கை என்னன்னா, ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போதுமான ஃபெசிலிட்டிஸ் கிடையாதுங்க. எல்லாம் வந்து கோலாருக்கு போகிறாங்க. ஸோ அதை வந்து தடுக்கணும். எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம கேஜிஎஃப்க்கு வேணும். இன்னொன்று வந்துட்டு இன்னொரு கோரிக்கை என்னன்னா, ஒரு சின்ன கோரிக்கை, கேஜிஎஃப் வந்து டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றணுன்றது நாங்கள் ஒரு பெரிய கோரிக்கையை வைக்கிறோம். இதை பற்றி சார் அவங்கெல்லாம் சேவ் கேஜிஎஃப் கமிட்டி மெம்பர்ஸு ப்ளஸ் விசிகா சேர்ந்து டிசைட் பண்ணிட்டு மேற்கொண்டு அதை நம்ம பேசுவோம். தேங்க்யூ. Good evening to all. The Save Committee KGF team who are assembled here. First of all, I would like to introduce myself to the public of KGF. I am from Ambedkar Academy, Salmon Reef KGF. Recently, I joined the team of our Save KGF team to unite the people of KGF and solve the issues of KGF. Here we have brought about 11 points in this agenda, which will be highlighted and brought to the local administration, maybe MLA or MP or any other administration, municipality also in the future, and to get the problem solved. I am very much unhappy about the situation of education system in KGF in particular. Recently, you might have seen the SSLC results. What is the reason for downfall of education in KGF? This has to be highlighted to all the school managements and colleges. So, இந்த தருணத்தில் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா,
வருங்கால இளைஞர்களை பத்தி ரொம்ப சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். நம்ம அவங்களுக்கு நல்ல ஒரு தரமான கல்வி இல்லைன்னா நிச்சயமா வந்து தங்க வயலை காப்பாற்ற முடியாது அப்படின்ற நேரத்துல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால இந்த சேவ் கமிட்டி KGF தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வருங்கால இளைஞர்களுக்காக, வருங்கால பிள்ளைகளுக்காக நாம் இந்த கல்வி தரத்தை உயர்த்துவோம் அப்படின்ற நேரத்துல தெரிவிச்சுட்டு, தங்க வயலில் உள்ள அனைத்து பொதுமக்கள், வியாபாரிகள், மாணவ மணிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து சேவ் கமிட்டி KGFக்கு ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு சேவ் கமிட்டி ஏற்படுத்தியதற்கு அருமை சகோதரர் ஜோதிபாசு அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஏன் என்று சொன்னால், கோலார் தங்களில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. எனக்கு கொடுக்கப்பட்ட பிரச்சனை பிஜேபி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அது மட்டும் பேசிட்டு முடிச்சிடறேன். 25 ஆண்டுகளாக பிஜேபி தொழிலாளி, 25 ஆண்டுகளாக வழக்கு தொடர்ந்தோம், வழக்கில் வெற்றி பெற்றோம். இன்னைக்கு வந்து அது நிலுவை, மத்திய மாநில அரசு அதனுடைய மேல்முறையீடு போட்டு பணம் கொடுக்கவில்லை. இது ஒரு பக்கம். அடுத்து வந்து 2-3 நாட்களுக்கு முன்னால் நம்ம பிஜேபி நிர்வாகம் ஒரு வீட்டுக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க, அடிஷனல் வீடு வந்து காலி பண்ணி கொடுக்கணும். என்னுடைய பிஜிஎம்எல் எக்ஸ் எம்ப்ளாய் அசோசியேஷன், அதுல நான் ஒரு எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பரு, கர்நாடகா மாநில தோமுசாவுடைய செயலாளரும் இருக்கிறேன். உடனடியாக நாங்க MP திரு மல்லேஷ் பாபுவில் அனுப்பினோம் ஒரு 3 நாட்களுக்கு முன்னால். சார் இது மாதிரி லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க, இது நீங்க இமீடியட்டா ஒரு முயற்சி பண்ணணும். ஏன்னா இது பிஜேபி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா நாங்க எம்எல்ஏ கிட்ட போனோம், MP கிட்ட. கோலார் தகவல் பிரச்சனைக்காக எம்எல்ஏ கிட்ட போக வேண்டிய நியமனம் வரும், அதுக்கும் போவோம். அப்போ உடனடியாக அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு அவர் MP? பிஜிஎம்எல் அடிஷனல் வீடு காலி பண்றதுக்கு பிஜிஎம்எல் நிர்வாகத்துக்கு யார் லெட்டர் கொடுத்தது? நானும் செக்ரட்டரி மூலியமா டெல்லியில பேசுறேன். அது ஒரு யாரும் காலி பண்ணாதீங்க. அது ஒரு வீடு இருக்குது, இன்னொரு வீடு கமர்ஷியல் வீடு இருக்கு, அதுக்கு என்ன ரெண்டு கலெக்ஷன் பண்ணிக்கிட்டோம், எந்த யாருமே பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், நம்முடைய சேவ் கமிட்டியை தயவு செய்து, பல பிரச்சனைகள் கோலாத்தையில் இருக்குது, இது ஒண்ணு மட்டும் இல்லை. நீங்க இந்த சேவ் கமிட்டி தயவு கொண்டு ஒரு பிரச்சனையில முன் வரணும், முன் வந்து இந்த பிரச்சனை தீர்க்கத்துக்கு உதவி செய்யணும்னு கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். தங்கவயல் என்றாலே பெருமை மிகுந்த ஊர். அந்த ஊரின் பிரதிநிதிகள் நாம் அனைவரும். சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் தங்கவயல் பாதுகாப்பு குழு, இந்த குழுவின் சார்பாக பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இதன் மூலமாக தெரிவிப்பது என்னவென்றால், வருகின்ற 25/5/2025 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவில் தங்கவயலுடைய மைய பகுதி கிங் ஜார்ஜ் மன்னர் அரங்கில் நடைபெறுகின்ற சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் துவக்க விழாவிற்கு தங்கவயல் சார்ந்த, இந்த மண்ணை சார்ந்த அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்போம். நாம் இன்று தங்கவயல் என்று சொன்னாலே பெருமை மிக்க நாம் அனைவரும் கரம் சேர்ப்போம். வருகின்ற காலத்தை வென்று காப்போம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த துவக்க விழாவிற்கு வந்து ஆதரவு தாருங்கள். வெல்வது நாமே இருப்போம். நடப்பது நன்றாக இருக்கட்டும் என்று சொல்லி, இந்த தருணத்தில் பத்திரிகை வாயிலாக இதை நம்முடைய, அதாவது சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்டினுடைய தலைவராக இருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா மூத்த வழக்கறிஞர் ஜோதிபாசு அவர்கள், வாரீர் வாரீர் வெற்றி பெறுவோம் நாம் என்று அறைகோவில் விட்டு உங்களை அழைக்கின்றார். அவர் சார்பாகவும் இந்த இயக்கத்தின் சார்பாகவும் மற்றும் ஒரு முறை உங்களை வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கின்றோம். அனைத்து நல்வுள்ளங்களும் ஆதரவு தாருங்கள். நடப்பது நல்லதாக இருக்கட்டும் என்று சொல்லி இத்தருணத்தில் உங்கள் அனைவரும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றேன். தங்கவயல் மாணவர்களையும் இளைஞர்களையும் BML தற்காலிக வேலை வைப்பவர்களையும் பர்மனன்ட் வேலை செய்கிறவர்களையும் BGML இருந்து அவங்களுக்கு இன்னும் நிலுவைத் தொகை கிடைக்காத இருக்குது. அதுக்காக நாங்கள் போராடுறோம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது போல ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த அறிக்கையின் வாயிலாக நாங்கள் தெரியப்படுத்துறது இல்லாமல் கூட நிறைய விஷயத்த நாங்கள் போராடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. அது வந்து ஒரு
ரெட் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பெட் ஆஃப் ரெட் ரோஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. போராட்டம்லாம் அப்படி இல்லை. ஸ்ட்ரகிள் பண்ணணும்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம போராடுவோம் அப்படின்றது கேட்கறதுக்காரங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம். நாங்கள் ஒரு புது கமிட்டி ஆரம்பிச்சிருக்கிறோம். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒரு போராளி மாதிரி தான். எதை நம்ம முடிவு பண்ணுறோமோ அந்த வேலை ஆகிற வரலாம் நம்ம அதை விட போகிறதில்லை. அந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணுவோம். இந்த கமிட்டிக்கு நீங்கள் ஆதரவு தரணும் அப்படின்னு கேட்டுன்னு பிஎம்எல் விஷயம் தற்காலிக பணியில் இருப்பவர்களே பர்மனன்ட் செய்யணும்னு சொல்லிட்டு 26 நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. நாமெல்லாம் அதில் கலந்து பேசினவங்க தான். பட் இந்த நேரத்தில் நார்த்தில் ஒரு யூனிட் போட்டாங்க. உத்தரப்பிரதேசில் ஒரு 100 ஏக்கரில் ஒரு லேண்டில் அங்கே ஒரு பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த பிஎம்எல் கேஜிஎஃப் இருக்கிற பழைய மிஷினு எல்லாம் பழைய இடம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சர்வீஸில் இருக்கும்போது 2015 சொல்லியிருந்தாங்க. அதை இருந்தால் காரணம் காட்டி அது இதை கூட அவங்க முடக்கத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் தங்கவயல் இல்லாமல் கர்நாடக பகுதியில் இன்னொரு யூனிட் கூட நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறத விட அது கர்நாடக ஸ்டேட்லேயே இருக்கணும் அப்படின்னு கூட வலியுறுத்துவோம் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கின்னு என்னுடைய உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்குறதில்லை. என்னென்ன தேவை தெரிஞ்சுக்கு அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி